இப்போதோட நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். அதாவது ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து சுரங்க பணிகளை வந்து மேற்கொள்ளக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், வடமேற்கு இந்தியாவின் பசுமை நுரையீரல் மற்றும் சமூக பொருளாதார முதுகெலும்பு உள்ள மலைத்தொடர் எதுனா? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். செகண்ட் கொஷின், சுரங்க பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட மலைத்தொடர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர். இது எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து தொடர்ந்துருக்குன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பல்லடத்தில் டிஎம்கேயோட மகளிர் மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழகத்தில் மகளிர் எந்தெந்த இதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு. ஸோ தேர்ட் கொஷின், தமிழகத்தில் தொழில் முனைவோராக உள்ள பெண்களின் சதவீதம் வந்து 13%. ஃபோர்த் கொஷின், இந்திய அளவில் உயர்கல்வி பயிலும் பெண்களின் எண்ணிக்கை வந்து 28%. இதே வந்து ஃபிஃப்த் கொஷின், தமிழக அளவில் உயர்கல்வி பயிலும் பெண்களின் எண்ணிக்கை வந்து 48% அளவுக்கு படிக்கிறாங்க. சிக்ஸ்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924. ஸோ அப்போ பெரியாரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் நாகம்மை வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காங்க.